வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயத்தை வச்சு வெந்தய சாதம் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீறி அதையும் இதோட எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஆயிலில் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2½ கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் நார்மலாக ஊற வச்ச இந்த பொன்னி அரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அரிசி இதோட ஆட் பண்ணி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மணக்க ஒரு அருமையான வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நேற்று நான் ஒரு துவையல் ரெசிபி ஒன்று போட்டிருந்தேன். அதோட லிங்க் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த துவையல் இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.